சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் தெய்வாம்சம் நிறைந்திருக்க நமது பூஜை அறையில் சில விஷயங்களை நாம் செய்து கொள்ளலாம். விளக்கேற்றினாலும் ஏற்றாவிட்டாலும் காய்ந்த மலர்கள் பூஜை அறையில் இல்லாமல் பார்த்து கொள்ளலாம். காய்ந்த மலர்கள் என்பது நல்லது கிடையாது. பூஜை அறையில் இருப்பது அதை தினம் தினம் சுத்தம் செய்ய வேண்டும். அது முதலாவது கடமையாக நாம் தவறாமல் செய்து கொள்ள வேண்டும். பூஜை அறையில் கருகின திரிகள், சாம்பல்கள், அதாவது ஏதேதோ சாம்பிராணி இந்த மாதிரி ஏற்றிருப்போம் இல்லையா, அந்த சாம்பல்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். விபூதி தவிர இந்த எரிந்த சாம்பல்கள் பூஜை அறையில் நிறைய இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் வைக்கின்ற அந்த தண்ணீர் எந்தவித கலங்களும் இல்லாமல் நன்றாக இருக்கிற மாதிரி நாம் பார்த்துக்கணும். அப்புறம் மஞ்சள் குங்குமம் வைக்கும் அந்த கலர் மாறாமல் பார்த்துக்கணும். அந்த கலர் மாறினா உடனே அதை தொடச்சிட்டு வேறு வைத்து கொள்ள வேண்டும். பூசானம் இந்த மாதிரி ஒட்டடை இந்த விஷயங்கள் பூஜை அறையில் இருக்கவே கூடாது. எப்பொழுதும் பூஜை அறை பார்க்க பளிச்சுன்னு நாம் வைத்து கொள்ள வேண்டும். பூஜை அறையில் தெய்வாம்சங்கள் நிறைந்திருக்கணும் அப்படின்னா ஒரு 2-3 இலைகள் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நாம் சொல்லலாம். மருதாணி இலைகள் பூஜை அறையில் எப்பொழுதும் மகாலட்சுமி தேவியோட பாதத்தில் இருக்கணும். மருதாணி இலைகள் கண்டிப்பாக இருந்தால் சுபீட்சம் கிடைக்கும். அருகம்புல் எப்பொழுதும் இருக்கணும். அது விநாயகருக்கு இருக்குதோ மகாலட்சுமி தேவிக்கு நீங்கள் வைக்கிறீங்களோ, ஆனால் அருகம்புல் இருக்கணும். இது நம்ம இப்போ சொல்லி கொண்டிருப்பது வாடினாலும் நல்ல பலனை கொடுக்கும். 1 வாரம் வரைக்கும் நீங்கள் பூஜை அறையில் இதை வச்சுருக்கலாம். உடனடியாக எடுத்து போட வேண்டிய அவசியம் கிடையாது. அதில் நம்ம இப்போ மருதாணி இலை சொல்லியிருக்கோம், அருகம்புல் சொல்லியிருக்கோம், அப்புறம் திருநீற்று பச்சிலை அப்படின்னு இருக்கும் இல்லையா, அது நல்ல ஒரு நறுமணத்தை கொண்டது. அதுவும் நீங்கள் பூஜை அறையில் வச்சு எடுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். அடுத்ததாக துளசி எப்பொழுதும் விநாயகருக்கு அருகாமையில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா விநாயகருக்கு துளசி என்பது பிடிக்காமல் இருக்கும் காரணத்தினால நீங்கள் அது மகாலட்சுமி தேவியும் விநாயகரும் ஒருங்கே இருக்கின்ற திருவுருவ படத்தில் துளசி வைக்காதீங்க. அதை நீங்கள் வேறு இடத்துல வச்சுக்கோங்க. இதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு பிடிக்காததை நம்ம அவங்கவுங்க முன்னாடி வைக்காமல் பார்த்து கொள்ளலாம். இந்த மாதிரி பச்சிலைகள் இது இருக்கும் பொழுது ரொம்பவே நன்றாக இருக்கும். மாவிலைகள் 1-2 நீங்கள் வைத்து கொள்ளலாம். அரச இலைகள் 1-2 வைத்து கொள்ளலாம். இதெல்லாம் பசுமையாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு சக்தியை சேர்க்கக்கூடிய ஒரு தெய்வீகம் நிறைந்தது அப்படின்னு சொன்னால் இந்த இலைகள் எல்லாம் நீங்கள் வைத்து எடுத்து போடலாம். அதாவது பூ இருந்தாலும் மலர்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இதெல்லாம் நீங்கள் இருக்கும் பொழுது இது 1 வாரம் வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கலாம். அடுத்ததாக நீங்கள் எடுத்து போட்டுடலாம். அடுத்து எப்பொழுது பூஜை அறையை திறந்தாலும் ஒரு நறுமணம் இருக்கணும் அப்படின்னா தசாங்கம் நீங்கள் பயன்படுத்தணும். தசாங்கம் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த சாம்பிராணியில் போடுறது இப்பொழுது அந்த கட்டிகளாகவே கிடைக்கின்றது தசாங்கம். அதை நீங்கள் பயன்படுத்துங்க. ரொம்ப நறுமணமாக இருக்கும். பச்சை கற்பூரம் கண்டிப்பாக பூஜை அறையில் வைங்க. எப்பொழுதும் நீங்கள் திருப்பதி யாராவது போயிட்டு வந்து லட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அது எப்பொழுதும் பூஜை அறையில் வச்சுருங்க. கொஞ்சமாவது வைங்க. அது நல்ல ஒரு லட்சுமி கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த லட்டுக்கு நிறைய மகிமைகள் இருக்குது. அதனால் அதுவும் நன்றாக இருக்கும். இப்போ பூஜை அறையில் இதெல்லாம் இருந்தால், இப்படியெல்லாம் இருந்தால், இந்த இலைகள் இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.